Hello everyone, welcome to Max Lab. பொதுவா மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து வாங்கணும் அப்படினாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 ல இருந்து 4000 பிரைஸ் ரேஞ்சில தான் ஒரு நல்ல மெக்கானிக்கல் கீபோர்டு நம்மளால வாங்க முடியும். ஈவன் தான் நம்ம 2000 ல இருந்து 4000 செலவு பண்ணி ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்கினாலுமே அது ஒயர்ட் கீபோர்டா தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்கிற மாதிரி வயர்லெஸ் கனெக்டிவிட்டி சப்போர்ட் பண்ற மாதிரி மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்கணும்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 7000 ல இருந்து 12000 பிரைஸ் ரேஞ்சில தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 4000 பிரைஸ் ரேஞ்சிலே நம்மளுக்கு ஒரு நல்ல மெக்கானிக்கல் கீபோர்டு வேணும் அப்படின்னா இப்போ Zebronics வந்து Zebronics Ninja Max அப்படின்னு சொல்லி இந்த கீபோர்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கீபோர்டை பற்றி அன்பாக்சிங் அண்ட் இன்டெப்த் டீடைல்டு ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீபோர்டு வந்து Zebronics வந்து நம்மளுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன்ல வந்து கொடுக்குறாங்க. இப்போ என் கிட்ட இருக்க இந்த கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் வேரியன்ட். வாங்க இந்த கீபோர்டை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஒயர்ட் மோடில் யூஸ் பண்ணும்போது இந்த டைப் சி கேபிளை வந்து வச்சு நம்ம ஒயர்ட் மோடில் வந்து கீபோர்டை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீ கேப் உள்ளர் வந்து கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் வந்து நம்மளுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2.5 GHz RF வைஃபைல கனெக்ட் பண்ண USB டாங்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கீபோர்டை எடுக்கலாம். பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நல்ல சாலிடான ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இப்படி கீபோர்டை பிடிச்சி அழுத்தி ஸ்குவீஸ் பண்ணாலும் வளையிற மாதிரிலாம் இல்லை, நல்லா சாலிடான பில்டாக தான் இருக்குது. ப்ரைமரி லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக RGB லைட்ஸை வந்து அலோவ் பண்ணும். ஸோ வந்து நம்மளுக்கு டார்க் ரூமில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும் போதும் பேக் லைட்ஸ் ஆன் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். செகண்டரி லெஜெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கீஸோட சைட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, பட் நல்லா போல்டான ரெட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கலருன்றதுனால ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பிளாக் கலரை விட எனக்கு இந்த ஒயிட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கீபோர்டோட டாப்பில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்காகவும் நம்ம ஒயிட் மோடில் கீபோர்டு யூஸ் பண்ணனாலும் டைப் சி கேபிள் இங்கே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்டோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஒயர்ட் மோட் 2.5 GHz மோட் இதில் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து USB டாங்கல் வந்து வயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்கு கொடுத்த டாங்கல் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக், நம்ம இப்படி வச்சதும் வந்து மேக்னெட் ஒட்டிக்கும். ஸோ நம்ம ப்ளூடூத் மோடில் யூஸ் பண்ணும்போது ஒய்ஃபை டாங்கலை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த கீபோர்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்கு 3 மோட் சப்போர்ட் பண்ணுது. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் மோட் வந்து ப்ளூடூத் மோட். ப்ளூடூத் வெர்ஷன் 5 மூலியமா ப்ளூடூத்தில் நம்ம வந்து அப் டு 3 டிவைசஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கனெக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 GHz வயர்லெஸ் RF கனெக்டிவிட்டி சப்போர்ட் பண்ணுது. இது மூலயமா நம்ம ப்ளூடூத் இல்லாத டெஸ்க்டாப் இல்லாட்டி லேப்டாப் கூட வந்து இந்த 2.5 GHz வயர்லெஸ் கனெக்ஷன் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் மோட் பார்த்தீங்கன்னா டைப் சி கனெக்டிவிட்டி மூலயமா நம்ம வந்து ஒயர்ட் மோட்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த டைப் சி போர்ட் வந்து சார்ஜிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 60% கீபோர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 61 கீஸ் தான் இருக்கும். 60% கீபோர்டாக இருக்கிறதுனால இதோட சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். உங்களோட டெஸ்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். நார்மலாக இருக்க அம்பேடோட வர மாதிரி 100% கீபோர்ட் நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையா பிடிக்கும். இது வந்து ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்கிறதுனால உங்கள் டெஸ்கோட ஸ்பேஸையும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த கீபோர்டில் இருக்க தேர்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என் கீ ரோல் ஓவர் இருக்குது. என் கீ ரோல் ஓவர் ஃபீச்சர் இருந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து W ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் Qவை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா W அண்ட் Q ரெண்டுமே வந்து நம்ம இன்புட் கொடுத்த மாதிரி எடுத்துக்கும். இப்போ வந்து நான் ஆக்சுவலாக இப்போ இதில் என் கீ ரோல் ஓவர் ஃபீச்சர் இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம W ப்ரெஸ் பண்ணி Q வந்து நம்ம தெரியாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் W தான் நம்ம இன்புட் கொடுத்ததா எடுத்துக்கும். இந்த கீபோர்டில் இருக்க நெக்ஸ்ட் அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் வர கீ கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா PBT கீ கேப்ஸ். யூஸ்வலாக இந்த பட்ஜெட்டுக்கு PBT கீ கேப்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிராண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ABS கீஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ABS கீஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண லைஃப் அதிகமாக அந்த கீ கேப்ஸில் வந்து ஒரு மாதிரி தேஞ்சு வெளுத்து போன மாதிரி ஆயிரும். இந்த கீபோர்டில் என்ன டைப் ஆஃப் ஸ்விட்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டிமூ ப்ளூ ஸ்விட்சஸ் தான் வருது. யூஸ்வலாக மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ் தான் மெயினாக எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா ப்ளூ ஸ்விட்ச், ரெட் ஸ்விட்ச், அப்புறம் வந்து ப்ரௌன் ஸ்விட்ச். ப்ளூ ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கிளிக்கி ஃபீல் கொடுக்கும், ப்ளஸ் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டைப் பண்ணும்போது. ரெட் ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சவுண்டு கம்மியாக இருக்கும், நல்லா டாக்டைலான ஃபீல் வந்து கொடுக்கும், பட் கிளிக்கி சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ப்ரௌன் ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளிக்கி அண்ட் டாக்டைல் ஃபீல் கொடுக்கும், அதே சமயம் சவுண்டும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து ப்ரௌன் ஸ்விட்சஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ப்ரௌன் ஸ்விட்சஸ் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட் ஹையராக இருக்கும், வேறஸ் ப்ளூ ஸ்விட்சஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு பட்ஜெட்டில் வர மெக்கானிக்கல் கீபோர்டாக இருக்கிறதால இதில் வந்து அவங்க ப்ளூ ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கீபோர்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னா இது ஒரு பேக்லைட் கீபோர்டு. இதில் வந்து RGB லைட்டிங் சப்போர்ட் இருக்குது. இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா 21 மோட்ஸ் ஆஃப் RGB லைட்டிங்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு எந்த மோட் பிடிச்சிருக்கோ அந்த மோடுக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கீஸோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் கீபோர்டு ஆன் பண்ணதுமே டிஃபால்ட்டாக வந்து பேரிங் மோடில் தான் ஆன் ஆகும். ஃபஸ்ட் டைம் பாக்ஸ்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு பேரிங் மோடில் வரல அப்படின்னா பேரிங் மோடில் போடணுன்னா ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டிவைஸில் கனெக்ட் பண்ணணுன்னா ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் BT1 அதாவது கியூவை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேரிங் மோடில் வந்துடும். நீங்கள் அப்புறம் உங்களோட லேப்டாப்பில் மொபைலில் வந்து ஆட் ப்ளூடூத் டிவைஸ் ஆப்ஷன் மூலயமா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து செகண்ட் டிவைஸாக கனெக்ட் பண்ணணுன்னா அப்படின்னா ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணி W2 அதாவது ப்ளூடூத் 2 அதாவது W பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரிங் மோடில் வரும், நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட்னா நீங்கள் வந்து BT3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஆரோ கீஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஆரோ கீஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனோட காம்பினேஷனில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் எல்லா டைமும் வந்து நம்மளுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேமிங் மோடில் வந்து இருக்கீங்க, கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்போ ஆரோ கீஸ் தான் நீங்கள் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலன்னா ஃபங்க்ஷனையும் ஷிஃப்ட்டையும் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கேஸில் வந்து என்ன நடக்கும்னா இந்த ஆரோ கீஸ் வந்து ப்ரைமரி ஸ்விட்சஸாக வந்துடும். ஸோ நம்ம வந்து டெடிக்கேட்டடாக ஆரோ கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இந்த மோட் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்விட்ச் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ கீஸ் வந்து செகண்டரி மோடில் போயிடும். ஃபங்க்ஷன் கீ காம்பினேஷனில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க எல்லா செகண்டரி கீஸுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் கீயோட காம்பினேஷனில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த F1 F2 F3 வந்து எனக்கு மெயின் ப்ரைமரி ஸ்விட்சஸாக நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் அமுத்தி கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபங்க்ஷன் கீஸ் வந்து ப்ரைமரி மோடில் வந்துடும். நான் சிம்பிளாக வந்து நான் இந்த எஃப்ஐ அமுத்தினேன்னா எனக்கு எஃப்ஐ தான் வந்து இன்புட்டாக போகும். இன்கேஸ் இதை வந்து நான் இந்த மோடை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நான் மறுபடியும் ஃபங்க்ஷன் அமுத்தி கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கீஸ் வந்து ப்ரைமரி ஆப்ஷனாக வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த கீபோர்டில் இன்னொரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து விண்டோஸ் பட்டனை நீங்கள் தெரியாமல் ப்ரெஸ் பண்ணி டெஸ்க்டாப்க்கு வர்றதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விண்டோஸை வந்து லாக் பண்ணிக்கலாம். அது லாக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் அமுத்தி விண்டோஸ் அமுத்துனா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கீ வந்து லாக் ஆகிடும். ஸோ அது நீங்கள் விண்டோஸ் அமுத்துனா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்க்கு வராது. இது ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் ஃபங்க்ஷன் அமுத்தி விண்டோஸ் அமுத்திங்கன்னா இந்த மோட் வந்து ஆஃப் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த கீபோர்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கீபோர்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லிடுறேன். இந்த கீபோர்டில் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட்டிங் ப்ளூ ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக ஆக்சுவலாக அவங்க வந்து கேட்ரான் ப்ளூ ஸ்விட்சஸ் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவுட்டிங் ஸ்விட்சஸ் வந்து லைஃப் வந்து கேட்ரான் ஸ்விட்சஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் வந்து MX ஸ்விட்சஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் கன்சிடரிங் இந்த 4000 பட்ஜெட் நம்மளுக்கு வந்து அவங்களால MX ஸ்விட்சஸ் வந்து கொடுக்க முடியாது. பட் கேட்ரான் ப்ளூ ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். செகண்ட், நான் இந்த கீபோர்டில் பார்க்குற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து ஒரு ஹார்ட் ஸ்வாப்பபிள் கீபோர்ட் கிடையாது. ஆக்சுவலாக ஹார்ட் ஸ்வாப்பபிள்னா என்னன்னா நம்ம வந்து யூஸ்வலாக மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸில் இருக்க மெயின் அட்வான்டேஜே வந்து நம்ம கீ கேப்சை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம், கீ கேப்சை வந்து நம்ம மாற்றலாம். அதே மாதிரியே வந்து கீ கேப்ஸ் கீழே இருக்க கீஸ் அதாவது ஸ்விட்சஸையும் நம்ம வந்து மாற்ற முடியும், கஸ்டமைஸ் பண்ண முடியும். பட் ஹார்ட் ஸ்வாப்பபிளாக இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். இந்த கீபோர்டில் ஹார்ட் ஸ்வாப்பபிளாக இல்லாததுனால நம்ம கீஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் நம்ம இந்த 4K பிரைஸ் டேகை கன்சிடர் பண்ணும்போது ஹார்ட் ஸ்வாப்பபிள் வந்து கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்ல. ஏன்னா ஹாட் ஸ்வாப்பபிள் பிளஸ் ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஃபீச்சர்ஸோட வர கீபோர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7000லேருந்து 10,000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஹாட் ஸ்வாப்பபிளை வந்து மெயின் ஃபீச்சராக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒயர்லெஸ் கீபோர்டாக இதை வந்து சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒயர்ட் கீபோர்ட் தான் போகணும். 4K பட்ஜெட்டில் ஹாட் ஸ்வாப்பபிளோட இருக்கிற மாதிரி ஒயர்ட் கீபோர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நான் இந்த கீபோர்டில் பார்க்குற ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் வந்து RGB பேக்லைட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து RGB பேக்லைட்ஸ் வந்து நான் வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா இதுக்கு தனியாக ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது. பட் நம்ம வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பிரைட்னஸ் லெவலை வந்து கம்மி பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணி பிரைட்னஸ் லெவலில் கம்மி பண்ணி RGB பேக்லைட்டை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பிரைட்னஸ் வந்து RGB லைட்டிங் வந்து இருக்காது. இப்போ நான் வந்து என்னோட ஒர்க் முடிச்சுட்டு நான் இந்த கீபோர்டை ஆஃப் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஆன் பண்ணும்போது இந்த கீபோர்டில் வந்து ஆக்சுவலாக நான் பிரைட்னஸை கம்மியாகவோ இல்லாட்டி ஆஃப் பண்ணி வச்சிருந்தா அதே ஸ்டேட்டுக்கு திரும்ப வராது. திரும்ப இது வந்து ஒரு டிஃபால்ட் ஸ்டேட்டில் பிரைட்னஸ் வந்து என்ன டிஃபால்ட்டாக இருந்துச்சோ நம்மளுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது என்ன டிஃபால்ட் பிரைட்னஸ் இருந்துச்சோ அதே தான் இருக்கும். லைட்ஸ் வந்து மறுபடியும் ஆன் ஆகி தான் இருக்கும். ஒரு வாட்டியும் நம்ம கீபோர்டை வந்து ஆன் பண்ணும்போது நம்ம வந்து லைட் வேணானாவோ இல்லை பிரைட்னஸ் கம்மி பண்ணாலும் நம்ம திரும்ப கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த கீபோர்டோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கீபோர்டோட ஒரு மெயின் அட்வான்டேஜே என்னன்னா இதோட ப்ரைஸ் தான். பிகாஸ் 4000 ப்ரைஸில் வர ப்ளூடூத் அண்ட் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியோட இருக்கிற ஒரே மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து Zebronics Ninja Max மட்டும்தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இதோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். செகண்ட், இந்த கீபோர்டில் இருக்க அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ளூடூத், 2.5 GHz ஒயர்லெஸ் அண்ட் ஒயர்டு மோட். இது 3 டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி சப்போர்ட் பண்ணுறது இதோட நெக்ஸ்ட் மேஜர் அட்வான்டேஜ்.
தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிட்டாச்சபிள் டைப் சி கேபிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒயர்ட் மோடில் கனெக்ட் பண்ணும்போது கேபிள் அட்டாச் பண்ணி ஒயர்ட் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா நம்ம கலட்டி வச்சுட்டு நம்ம வந்து ஒய்ஃபை ஆர் ப்ளூடூத் மோடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிட்டாச்சபிள் டைப் சி இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். தேர்ட் மெயின் அட்வான்டேஜ் இந்த கீபோர்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிபிடி கீ கேப்ஸ் தராங்க. ஸோ பிபிடி கீ கேப்ஸ் தரதுனால இதோட கீ கேப்ஸ் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஃபோர்த் மெயின் அட்வான்டேஜ் இந்த கீபோர்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 60% கீபோர்ட் அண்ட் ஆல்சோ இது மோர் ஸ்டாண்டர்டான ஒரு ஜென்ரல் ஸ்டாண்டர்ட் 60% லே அவுட் இருக்கிற கீபோர்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த கீபோர்டுக்கு வந்து நீங்கள் கீ கேப்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் மற்ற 60% கீபோர்ட்ஸ்க்கு வர ஆப்ஷன் கீ கேப்ஸ் ஆப்ஷனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டில் இருக்க ஃபிஃப்த் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0 லேக் தான் இருக்குது. நான் கேமிங்லேயும் என்னோட டெவலப்மெண்ட்லேயும் நான் டெஸ்ட் பண்ணப்போ எனக்கு அந்த அளவுக்கு நான் ஒரு லேகே ஃபேஸ் பண்ணவே இல்லை. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்பில்ட் பேட்டரியோட லைஃப் வந்து எவ்வளோ வருது அப்படின்றதே எனக்கு தெரியல. கீபோர்டை வந்து நல்லா நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இதில் எவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பை வருது அண்ட் சார்ஜிங் டைம் எவ்வளோ வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். நீங்கள் ஒரு 4000 to 5000 பட்ஜெட்டில் ப்ளூடூத் அண்ட் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியோட ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு Zebronics Max Ninja வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 10,000 பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹார்ட் ஸ்வாப்பல் ஆப்ஷனோட ராயல் கிளட்ச் RK68 கீபோர்டு வந்து வருது. நீங்கள் அதை கூட வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் 10,000 ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்குறீங்க அப்படின்னா. ஓகே, இந்த வீடியோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மேக்ஸ் லேப் சேனல்ல போற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் Azardin signing off for the day. Thank you. Bye.